சரி அதை விடுங்க. இந்த ஜேபிஆர்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல நம்ம கட்சியில, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 5000 மருமக மரியல் சாமா அவர் இஷ்டத்துக்கு 5000 ரூபாய் அறுவரு. அவ்வளவு நல்லவரா அவரு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2012 அவரு காலேஜ்ல ஒரு பேஸ்கெட் பாலுக்கு இண்டோர் ஸ்டேடியம், அதுல ஒரு பெரிய ஆர்ச்சி கட்டணும். ஆமா, ஆர்ச்சி அவசரமா கட்டுங்க, சிமெண்ட் போய் 1000 ரூபாய் பரவாயில்ல, இன்னொன்னு கட்டுங்க, மேல மேல பண்ணுங்க, அவசரப்பட்டி ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அந்த இதுல. அப்புறம் இவரு வந்து போய் அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணுங்க அப்படி இப்படி 2016 போறாரு. ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் ரிலீவ் பண்ண முடியாதுப்பா, நீ தான் A1 அக்யூஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னு முன்னெல்லாம் வெளியிட முடியாது, நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நஷ்டஈடு கேட்டு லேபர் கமிஷன் டிபார்ட்மெண்ட் வேற கேட்டாங்க. அப்ப வில்சன் என்ன பண்ணிக்கிறாரு, நான் நஷ்டஈடுலாம் தரமாட்டேன், நான் 50 லட்சம் கொடுத்துட்டேன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜி கிட்ட கேட்டாரு. ஜட்ஜி சொல்லிட்டாரு, அது வேற இது வேற, நீ குத்தது பெயிலுக்கு, 50 லட்சம் நஷ்டஈடு வராதுப்பா தம்பி, நீ தனியா வெளில பேசிக்கோங்க, இதுதான்ப்பா அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. இப்ப வரைக்கும் இவரால செத்து போன 10 பேரையும் ஒரு நஷ்டஈடு கொடுக்கல. இப்ப யாரோ செத்து போன ஆளுக்கு வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அரசியல் ஆதாயம் தான். புரியுதா? உண்மையிலே மனசு வலிக்குது, மனசு ரொம்ப இலகிய மனசு, ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா, தான் நிறுவனத்துக்கு வந்து தனக்காக ஆட்சி கட்டினவங்க இறந்து போயிட்டாங்களேன்னு துள்ளி செத்து போயிருக்காங்களே, ஐயோ பாவமே, அந்த குடும்பத்தை முன்னேற்றணும்னு அக்கறை இருந்துக்கணும். அதுல இருந்து தப்பிக்க தான் பாத்துக்கிறாப்ல. இப்ப எப்படி நம்ம தளபதி தப்பிச்சு ஓடுறாரு, அந்த மாதிரி அப்பயே அவர் தப்பிச்சு ஓடினவரு இப்ப அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணி நிற்கிறாரு. புரியுதா? ஆமா, இந்த டீட்டெயில் எல்லாம் கசி விட்டுற மாட்டீங்களோ? அதெல்லாம் விட மாட்டேன். அதெல்லாம் விட்டுறாதீங்கடா, பெரிய பிரச்சனையாகி போயிடும். போங்க, போ வேலையை பாரு, போ. சரி தலைவர், வரும் தலைவர்.